எக்ஸாம் வந்துருச்சு. நெறைய குழந்தைங்க வந்து 2 மணி வரைக்கும் படிக்கிறேன், 3 மணி வரைக்கும் படிக்கிறேன். எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு சிலர் வந்து ஃபுல் நைட் படிச்சுட்டு அப்புறமா எக்ஸாம்க்கு போறாங்க. இதெல்லாம் நல்லதா? இதனால எக்ஸாம்ல நெறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்சல்யூட்லி நோ. நாட் பாசிபிள். இது எப்படின்னா, நீங்க வந்து உங்களோட பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட் தேவை இல்லைங்களா? அப்ப நீங்க ஒரு லாங் டிரைவ் போறீங்க. கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது, அந்த கார் என்ஜின் சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு பிரேக் குடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு காருக்கே பிரேக் இருக்கு அப்படிங்கும் பொழுது, கன்டினியூஸா வேலை பார்த்துட்டு இருக்கிற பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட் தேவை தானே. சோ நீங்க எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணும் பொழுது, அவசியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 7 to 8 ஹவர்ஸ் தூக்கம் வேணும். இப்ப என்ட்ரன்ஸ்க்கெல்லாம் பிரிப்பேர் பண்றீங்கன்னா, மினிமம் 6 மணி நேரம் தூக்கமாவது அவசியம் வேணும். சோ பிரெயின பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் மெமரி, ரிமோட் மெமரி அப்படின்னு 2 டைப் ஆஃப் மெமரி இருக்கு. நீங்க எக்ஸாம்க்கு முந்தியே எல்லாத்தையும் படிச்சு அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சோ முன்னாடி எப்பயோ படிச்சது, சின்ன வயசுல கேள்விப்பட்டது, இது எல்லாமே அங்கங்க ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி நீங்க ஞாபகப்படுத்திக்கணும் இல்லையா? எப்ப அந்த மெமரி, அனாலிசிஸ் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெயின் வந்து ஒரு கிளியர் ஃபங்ஷனோட ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். சோ அவசியம் நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தா மட்டும் தான் இது பாசிபிள். சோ தூக்கமே சரியில்லாம நல்லா படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ற குழந்தைங்களுடைய ஸ்கோரிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸையும் ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு ப்ராப்பர் தூக்கம், நல்ல டயட் இதெல்லாம் எடுத்து படிச்சு பெர்ஃபார்ம் பண்ற குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல, ஸ்கோர்ல, கான்ஃபிடன்ஸ் லெவல்ல எல்லாத்துலயுமே வந்து டிராஸ்டிக் அண்ட் ட்ரமாட்டிக் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தூங்காம நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிற தப்பை மட்டும் செய்திடாதீங்க.